நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பீபா நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து நாம் திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஆண்டவர் இந்த செய்திகள் ஊடாக என்னோடு உங்களோடு இடைபடுவாராக. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு இந்த செய்திகளை சிந்திக்க ஆராய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு சாமுவேலின் ஏமாற்றங்கள். அநேக சமயங்களிலே ஏமாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம். ஏமாற்றங்களை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் வருகிறது. சிலர் ஏமாற்றங்களிலே விழுந்து வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் ஏமாற்றங்களுக்கு காரணம் என்ன? நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்திலே அது நடைபெறவில்லை என்றால், அது எதிர்பார்த்த விதங்களிலே கைகூடவில்லை என்றால், அல்லது எதிர்பார்த்த வழிகளிலே அது நடப்பிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வருகிறது. நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட ஏமாற்றமடைந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது. அதிலே பவுல் எழுதுகிறார், உங்களை கீழ்ப்படியாதபடி போகத்தக்கதாக மைக்கேனவன் யார் என்றார். அதே சமயத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அங்கே தேமா என்பவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான் என்று பவுல் தன் உடன் ஊழியக்காரனை குறித்து ஏமாற்றத்தோடு எழுதுகிறார். எலியா என்பவன் ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அக்கினி வந்தபொழுது அவன் மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய எசேபேலோ இந்த அருமையான மனிதனை அங்கே விரட்டுகிறார் அல்லது பயமுறுத்துகிறார் என்பதை நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 காண முடிகிறது. இந்த எசேபேலுடைய மிரட்டுதலை கண்ட அருமையான அல்லது கேட்ட இந்த எலியா அவன் வனாந்தரத்திலே சூரைச் செடியிலே சென்று படுத்துக்கொண்டு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் பிரார்த்திக்கிறான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையின் ஏமாற்றமாகும். அருமையானவர்களே, இந்த எசேபேல் வாழ்க்கையில் கூட மாற்றங்கள் வரவில்லை. இது எலியாவின் வாழ்க்கையினுடைய ஏமாற்றமாகும். ஆகவே ஏமாற்றங்கள் எல்லாருக்கும் வருவது உண்டு. அநேக பாவியான மனிதர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தால் அவருடைய வாழ்க்கையிலே டிப்ரெஷன் வந்து விடுகிறது. அவர்கள் தற்கொலைக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வந்தால் அநேகர் அதிலே உறுதியாய் நிற்கிறதை நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலம் உண்டு என்று எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே திருமறையை வாசித்த போது சாமுவேல் வாழ்க்கையின் ஏமாற்றங்களை நான் கற்றுக்கொண்டேன். சாமுவேல் வாழ்க்கையிலே என்னையா ஏமாற்றங்கள்? 3 ஏமாற்றங்கள். முதலாவது, அவனுடைய ஏமாற்றங்கள் அவன் குடும்பத்திலே நிகழ்ந்தது. எப்படி என்றால் 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை எடுத்து வாசித்தால், சாமுவேல் பரிசுத்தமான ஒரு ஊழியன், அவன் ஒரு நல்ல நியாயாதிபதி, நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? சாமுவேலுடைய வாழ்க்கை வேறு, பிள்ளைகளின் வாழ்க்கை வேறு. வேதவசனம் சொல்கிறது, சாமுவேலின் பிள்ளைகள் சாமுவேலின் வழியில் நடக்கவில்லை. அப்படியானால் சாமுவேலின் வழி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற வழி. ஆனால் அந்த வழியிலே அவன் பிள்ளைகள் நடக்கவில்லை. 2வதாக, சாமுவேலின் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். 3வதாக, அவர்கள் பரிதானம் வாங்கினார்கள். 4வதாக, நியாயத்தை புரட்டினார்கள். இந்த 4 தவறுகளும் பாவங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி இணைந்த ஒன்றாகும். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ பயம் இல்லாத தன்மை நம்மை பொருளாசைக்கு சாய வைக்கும். பொருளாசைக்கு சாய்கிற அந்த வல்லமை நம்மளை பரிதானம் வாங்க வைக்கும்.
பரிதானம் வாங்குற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை புரட்டும். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகளையும் அந்த ஏலி என்கிற அந்த ஆசானுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் 2 பிள்ளைகளும் ஒரே ரகத்தில் தான் இருக்கிறார்கள். 2 பேரையும் திராசிலே வைத்தால் சமமாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் ஏலியின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஏலியினிடத்திலே பேசும்போது, உன் பிள்ளைகளை நீ திடசாட்சியாய் கடிந்து கொள்ளவில்லை என்று கண்டிக்கிறார். ஆனால் சாமுவேலை குறித்து உன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லையே என்று சொன்னதாக வசனம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான எண்ணம் என்னவென்றால், சாமுவேல் ஒரு தீர்க்கன், சாமுவேல் ஒரு நியாயாதிபதி, சாமுவேல் ஆண்டவரோடு பேசுகிறவன், சாமுவேலுக்கு ஆண்டவர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர். தன் பிள்ளைகள் இவ்வளவு பொல்லாத பிள்ளைகளாக இருந்த போதிலும் சாமுவேல் எப்படி இவர்களை நியாயாதிபதியாக வைத்தார் என்ப ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புகிறது. அருமையானுள்ளே, பழைய காலங்களிலே ராஜாக்களின் பிள்ளைகள் தான் ராஜாக்களாக மாறுவார்கள். நியாயாதிபதிகளின் பிள்ளைகள் தான் நியாயாதிபதியாக மாறுவார்கள். அதே சமயத்தில் தீர்க்கர்களின் பிள்ளைகள் தான் தீர்க்கராக மாறுவார். இது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாரம்பரியமாக காணப்பட்டது. ஒருவேளை அப்படியாக அவன் செய்திருக்கலாம். அப்படியானால் சாமுவேல் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீங்கள் பக்திமானாக இருக்கலாம், பரிசுத்தமாய் ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கென்று இரவும் பகலும் அலைந்து நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கலாம், அல்ல வசனத்தை உயர்த்தி காட்டி கொண்டிருக்கலாம், அநேகருக்கு நற்செய்தியை சொல்லி ஆத்துமா ஆதாயம் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனைவியோ அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ அல்லது உங்கள் மருமக்கள் மாறோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஏமாற்றம்தான். உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு அநேகர் மாறி இருப்பார்கள். ஆனால் உங்கள் குடும்பத்திலே மாறவில்லையே என்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கிறது அல்லவா? அதே போல தான் சாமுவேலின் ஏமாற்றம் அதனுடைய வாழ்க்கையிலே வேதனையாய் காணப்பட்டது. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தமான ஒரு தீர்க்கதரிசன வசனமாகும். ஆண்டவரை நாம் மெய்யாக நாம் விசுவாசித்து அவர் மேல் அன்பு கூர்ந்தால் நம்முடைய காலங்களிலே நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதை காணலாம். அல்லாவிட்டால் நம் காலங்களுக்கு பிற்பாடு கூட அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி தேவ பிள்ளையாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் மனிதருடைய வார்த்தை மாறுகிறது, தேவ வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆகவே நம்முடைய குடும்பத்தின் ஏமாற்றங்கள் வரும்போது பின்வாங்கி போகாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள், கேள்வி கேட்காதிருங்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போகாதிருங்கள், ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்காதபடி வாழுங்கள். ஆகவே முதலாவது சாமுவேலின் ஏமாற்றம் அவன் குடும்பத்தில் இருந்தது. இரண்டாவது சாமுவேலின் ஏமாற்றம் எங்கே இருந்தது? அவன் யாருக்காக பணி செய்தானோ அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. 1 சாமுவேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். சாமுவேல் சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரை ஊழியம் செய்கிறான். ஊழியத்திலே ஓய்வு காலம் என்பது கிடையாது, ரிட்டைர்மெண்ட் கிடையாது. ஆகவே அவன் சின்ன வயதிலிருந்து ஆண்டவருக்காக நன்றாக பணி செய்கிறான். அவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்ததில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையான ஒரு திருப்பணியை அவன் செய்கிறான். இப்போது ஜனங்கள் வந்து சொல்கிறார்கள், சாமுவேலே உமக்கு வயதாகிவிட்டது, உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழியிலே நடக்கவில்லை, ஆகவே எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனுடைய பின்னணியின் பொருள் என்ன? உமக்கு வயதாகிவிட்டது, உம்முடைய சேவை எங்களுக்கு தேவையில்லை, அதே சமயத்தில் உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழியிலே நடக்கவில்லை, ஆகவே உங்கள் இருவருக்கு பதிலாக, அதாவது உமக்கு பதிலாக உம்முடைய குமாரர்களுக்கு பதிலாக புறமக்கள் மத்தியிலே இருப்பது போல எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டது இந்த சாமுவேலுக்கு விசனமாக துக்கமாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளுகிறார்கள் என்று சொல்கிறார். அவர் 2வது ஏமாற்றம் என்ன? யாருக்காக நாம் வேலை செய்தோமோ, யாருக்காக பணிவிடை செய்தோமோ, யாருக்காக நம்முடைய வாழ்நாளை எல்லாம் செலவழித்தோமோ,
யாருக்காக நம்முடைய திறமைகள், நேரங்கள் எல்லாவற்றையும் செலவழித்தோமோ அந்த ஜனங்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்வது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே திடீரென்று உங்களை வேலை விட்டு நீக்குவாரானால், அல்லது ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்கிற நீங்கள் உங்கள் ஸ்தாபனத்திலிருந்து, உங்கள் அமைப்பிலிருந்து உங்களை தூக்கி எறிவார்களானால் அந்த வேதனை யாராலும் தாங்க முடியாது. ஆனால் இந்த ஏமாற்றம் இந்த சாமுவேலுக்கு வந்தது. முதலாவது குடும்பத்திலே ஏமாற்றம், இரண்டாவது எந்த ஜனங்களுக்காக பணி செய்தானோ அந்த ஜனங்கள் மத்தியிலே ஏமாற்றம், மூன்றாவது ஒரு ஏமாற்றம். அதை பின்னாலே பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்க முடிகிறது. அந்த சாமுவேல் அடுத்த கட்ட ஒரு தலைவனை உருவாக்கினான். அவன் வாழ்க்கையிலே ஏமாற்றம். இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டுமென்றால், முதல் ராஜாவை ஆண்டவரின் பலத்திலே, ஆண்டவருடைய வழிநடத்திலே தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாக்கினான். அவன் யார்? சவுல். ஆனால் இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கை மூலமாக இந்த சாமுவேலுக்கு ஏமாற்றம் வந்தது. என்ன ஏமாற்றம்? முதல் ராஜாவாக சாமுவேல் சவுலை தெரிந்து கொண்டான். நல்ல அழகு, நல்ல உயரம், அநேக நல்ல தன்மைகள், தேவ சமூகத்துக்கு வெறுமையாய் வரக்கூடாது என்கிற அந்த எண்ணம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் கழுதையை தேடின அவனுக்கு ராஜாவாக மாறுகிற அழைப்பு கிடைத்தது. நல்ல ஞானம் நிறைந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட இந்த மனிதனை ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அவனை ராஜாவாக்கினார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவாக மாறின சவுல் ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் மூலமாய் வெளிப்படுத்தியதை அவன் கீழ்ப்படியவில்லை. சில காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தான், சில காரியங்களுக்கு கீழ்ப்படிய மறுத்து போனான். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். கொஞ்சம் தான் கீழ்ப்படிவான், முழுமையும் அவன் கீழ்ப்படிய அவன் மறந்து போனான். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டு தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை ராஜாவாக்க தீர்மானிக்கிறார். ஆனால் இந்த தாவீது கோலியாத்தை கொன்று வருகிறான். பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று. தாவீது 10000 பேரை கொல்லவில்லை. ஒரே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அதே சமயத்தில் ஒரு கோலியாத்தை தான் கொன்றார். அப்படியானால் ஒரு கோலியாத் 10000 பேருக்கு சமம். இதைத்தான் ஞான அர்த்தத்தோடு இந்த பெண்கள் பாடினார்கள். ஆகவே அன்று முதல் இந்த சவுல் ராஜா தாவீதை கொல்ல வகை தேடினான். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ராஜரீக வல்லமையை ஆண்டவருக்கென்று ஜனத்துக்காக அவன் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த தாவீதை கொல்லவே தன் வாழ்க்கை முழுதும் செலவழித்தான். ஆகவே இந்த சாமுவேல் சவுல் புறம்பாக்கப்பட்ட போது, அதாவது சவுலை ஆண்டவர் புறம்பாக்கிய போது, தள்ளிவிட்ட போது, அது அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆகவே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 வாசித்தால், சாமுவேல் சவுலுக்காக அழுது அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இதை ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது, தன் முதல் மகனுக்கு எப்படி ஒரு தகப்பன் ஜெபிப்பானோ அதே போல இந்த முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து அவன் துக்கித்து அழுது கொண்டே இருக்கிறான். சவுலின் வீழ்ச்சியை குறித்து அவன் எழுதவில்லை, பேசவில்லை, அல்லது அவனை குறித்து புறங்கூறவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று செய்தான், தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இதோ சாமுவேலே, நீ சவுலுக்காக ஜெபித்தது போதும், உன்னை நான் பெத்லேமுக்கு அனுப்புகிறேன் என்றார். அங்கே பெத்லேமிலே நீ ஈசா என் குமாரனை அபிஷேகம் பண்ணு என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே சாமுவேல் அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ண புறப்பட்டு போனதையும் அபிஷேகத்தையும் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளை, முதலாவது ஏமாற்றம் குடும்பத்திலே, இரண்டாவது ஏமாற்றம் மக்கள் மத்தியிலே, மூன்றாவது ஏமாற்றம் எந்த ஒரு மனிதனை தலைவனாக அல்ல ராஜாவாக அவன் உருவாக்க திட்டமிட்டு நேரத்தையும் அவன் காலத்தையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் பயன்படுத்தி உருவாக்க முயற்சித்தானோ அந்த மனிதன் வாழ்க்கையிலே அவனுக்கு பெரிய ஏமாற்றம். நெக்ஸ்ட் லீடர்ஷிப்பிலே ஏமாற்றம். இன்றைக்கு பாருங்கள்,
இன்றைக்கி உலகம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அரசியலிலே நல்ல தலைமைத்துவம் இல்லை, சமயத்திலே நல்ல தலைமைத்துவம் இல்லை, அதே சமயத்தில் அநேக ஸ்தாபனங்களிலே நல்ல தலைமைத்துவம் இல்லை. நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் நல்ல தலைமைத்துவம் இல்லை. தலைவர்களை உருவாக்க நாம் பிரயாசப்படுகிறோம். தலைவர்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி தலைவர்கள் உருவாகும் பொழுது அவர்கள் உருவாகாதபடி கேட்டின் மக்களாக மாறும்போது, ஒருவேளை உருவாக்குகிற பணியில் ஈடுபடுகிற மக்களுக்கு எவ்வளவு ஏமாற்றம். அதே போலத்தான் சாமுவேல் வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சாமுவேலின் ஏமாற்றங்களைப் போல குடும்பத்தில் காணப்படலாம், அல்லது மக்கள் மத்தியிலே காணப்படலாம், அல்லது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதிலே காணப்படலாம். சாமுவேல் வாழ்க்கையிலிருந்து 3 தான் சொன்னேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏராள ஏமாற்றங்கள். நீங்கள் திருமணம் முடித்த அந்த அருமையான கணவன் அல்லது மனைவியின் வாழ்க்கையிலே ஏமாற்றம், அல்லது நீங்கள் வளர்த்து ஆளாக்கின உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஏமாற்றம், அல்லது எந்த மனிதர்களை ஒருவேளை அடுத்த பதவிக்கு கொண்டு வருகிறீர்களோ அங்கே ஏமாற்றம். இவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்த சூழ்நிலையிலும் சாமுவேல் என்ன செய்தான்? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் என்ன செய்தான்? அது நமக்கு ஒரு நல்ல குறிப்பாகும். அநேகர் ஏமாற்றம் அடையும் போது பின்வாங்கி விடுகிறோம். அநேகர் ஏமாற்றங்கள் வரும்போது புலம்புகிறோம். அநேகர் ஏமாற்றம் வரும்போது நலிந்து போய்விடுகிறோம். அநேகர் ஏமாற்றங்கள் வரும்போது மனதிலே பாதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் அல்லது மனக்குழப்பம் வந்து விடுகிறது. அநேகருக்கு ஏமாற்றங்கள் வரும்போது தங்களுடைய பணியை நிறுத்தி செயல்படாமல் போய்விடுகிறோம். ஆனால் சாமுவேல் வாழ்க்கையில் இவ்வளவு ஏமாற்றம் வந்தது. அவன் என்ன செய்தான்? அதுதான் இந்த நாளின் முக்கியமான ஒரு செய்தியாகும். முதலாவதாக, சாமுவேல் இவ்வளவு ஏமாற்றத்திலும் அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 12:23 வாசித்தால், நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாவிட்டால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறான். ஒருவேளை தன்னை தூக்கி எறிந்த மக்களுக்காக அவன் சொல்கிறான், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்றார். இதை என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள். நம்மை தூக்கி எறிந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களுடைய நலனுக்காக, அவர்கள் திரும்பும்படியாக, அவர்கள் ஆண்டவரால் தொடப்படும்படியாக நாம் ஜெபிக்கிறோமா? நாம் செய்வதில்லை. ஆனால் சாமுவேல் ஜெபித்தான். தன்னை தூக்கி எறிந்த மக்களுக்காக ஜெபித்தான். இதே சுவாபம் ஆபிரகாமுக்கு இருக்கிறது. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான், லோத்து சிறைப்பட்டு போனான் என்று செய்தி வருகிறது. இந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்திருந்தால் என்னை விட்டு பிரிந்து போனவன் இன்னும் சங்கடப்படட்டும் என்று சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் தன் வீரர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களோடு யுத்தம் செய்து அத்தனை பேரையும் அவன் மீட்டுக் கொள்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனம் ஞாபகம் வருகிறது. அது என்னவென்றால், விரோதிகளுக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாரே, அதைத்தான் சாமுவேல் அன்றைக்கு செய்தான். தன்னை தூக்கி எறிந்து தன்னை ஏமாற்றத்துக்குள் வழிநடத்தின மக்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அதை சொல்லுகிறான். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணவில்லை என்றால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறார். 2வதாக, சாமுவேலுடைய இன்னொரு நல்ல குறிப்பு என்ன? 1 சாமுவேல் 12:23 அவன் உங்களுக்கு நான் தேவனுடைய வழிகளை நான் போதிப்பேன் என்று சொல்கிறான். தேவனுடைய வழிகளை இதுவரையிலும் ஒரு நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக என்று போதித்தான். இப்போது ராஜா வந்துவிட்டார். ஆனால் இவனுடைய சேவை தேவையில்லை. ஆனாலும் சொல்கிறான், தொடர்ந்து ஆண்டவரின் வழிகளை உங்களுக்கு போதிப்பேன். அந்த திருப்பணியை அவன் நிறுத்தவே இல்லை. நியாயாதிபதியின் திருப்பணியோ அல்லது தீர்க்கனுடைய திருப்பணியோ அல்லது தேவனுடைய வாயாக இருந்து செயல்படுகிற அந்த நிலையை அவன் நிறுத்தவே இல்லை. முதலாவது அவன் ஜெபித்தான். 2வது தன் திருப்பணியை நிறுத்தவே இல்லை. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே 1 சாமுவேல் 12:4-5 வாசித்தால், தன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை தன்மையிலே உறுதியாயிருந்தான்.
ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நான் உங்களிடத்தில் ஆடுகளை எடுத்தேனா, மாடுகளை எடுத்தேனா, ஏதாவது ஒன்றை எடுத்தேனா சொல்லுங்கள் என்கிறான். அப்போது ஜனங்கள் சொல்கிறார்கள், ஒன்றும் எடுக்கவில்லை, இதற்கு கர்த்தர் சாட்சி, ராஜாவும் சாட்சி, அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் சாட்சி என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அவன் உத்தமத்தில் இருந்தான். அவன் பிள்ளைகள் உத்தமத்தில் இருக்கவில்லை, ஆனால் இவன் இருந்தான். ஆகவே மரணபரிந்த உண்மையாயிருந்தான். ஆண்டவருக்காக பெரிய ஊழியங்களை செய்கிறோமோ இல்லையோ, நமக்கு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். உண்மை உள்ளவனை ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே சாமுவேலுக்கு இத்தனை ஏமாற்றங்களிலும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அழைப்பிலே, அந்த திருப்பணியிலே, தன்னுடைய அர்ப்பணிப்பிலே, தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய ஒப்படைப்பிலே அவனுடைய வாழ்க்கையிலே விலகவே இல்லை. ஆனால் தான் சாமுவேல் தீர்க்கனுடைய பெயரை இன்று வரையிலும் ஆண்டவர் அந்த பெயரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளை ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஏமாற்றங்கள் வராது என்று பைபிளில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஏமாற்றங்கள் வரும். வந்தாலும் நம்முடைய அழைப்பிலே, பொறுப்பிலே, ஆன்மீக கடமைகளிலே உறுதியாய் நிற்க அழைக்கப்படுகிறோம். சாமுவேல் ஜெபத்திலே உறுதியாயிருந்தான், போதிப்பதிலே உண்மையாயிருந்தான், தன்னுடைய உண்மை தன்மையிலே உறுதியாயிருந்தான். அதனாலே இன்றைக்கு அவனுடைய பெயரை ஆண்டவர் நிலைக்க பண்ணியிருக்கிறார். ஆகவே ஏமாற்றங்கள் வராது என்று பைபிளில் போடவில்லை. ஏமாற்றங்களிலே தெய்வத்தோடு நின்று தொடர்ந்து பணி செய்யுங்கள். என்னுடைய இத்தனை ஆண்டுகள் ஊழியங்களிலே எத்தனையோ ஏமாற்றங்கள் எனக்கு வந்தது உண்டு. வரவில்லை என்று நான் பொய் சொல்ல மாட்டேன், வந்தது உண்டு. ஆனால் அந்த காரியங்களிலே சாமுவேலின் அந்த சாட்சியான முறை, வாழ்க்கையின் மாடல் அல்லது வாழ்க்கையினுடைய தன்மை என்னை உணர்வுடைய செய்தபோது நான் அர்ப்பணித்தேன். அவை ஏமாற்றத்திலே நான் பின்வாங்கவில்லை. ஏமாற்றத்திலே படுத்து நான் தளர்ந்து போகவில்லை. ஏமாற்றத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏமாற்றத்திலே தொடர்ந்து பணி செய்ய ஆரம்பித்தேன். ஏமாற்றத்திலே உண்மையாய் நிற்க என்னை அர்ப்பணித்தேன். நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் கொடுத்த கிருபையிலே உண்மை உள்ள வாழ்வுக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அருமையான ஏமாற்றங்கள் வரும். ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்யுங்கள். ஆதிகால அன்புக்கு கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சாமுவேலின் ஏமாற்றங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தது உண்டு, வர வாய்ப்புகள் உண்டு. ஏமாற்றங்களிலே பின்வாங்காதபடி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி ஓட எங்களுக்கு பலந்தாரும். குடும்பங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, அடுத்த தலைமுறையை உருவாக்குறதிலே எங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்தாலும் ஏமாற்றத்திலிருந்து தூக்கி எடுக்கிற கல்வாரி நாயகராய் இயேசுவை உற்று பார்த்து பின்பற்ற பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.